ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பில் பை இயரர். இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம எல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தான் பார்க்க போகிறோம். வேற எந்த லாங்குவேஜும் இல்லை, ஜாவா லாங்குவேஜ் தான் சொல்லிட்டு இருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் டெவலப்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஜாவா லாங்குவேஜ் கற்றுக்கலான்ட்டு நினைப்பாங்க. அண்ட் ஜாவா கற்றுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஜாவா டெவலப்பர் எழுதுகிற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், அதாவது ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம். கிளாஸ் மெயின், பப்ளிக், ஸ்டாட்டிக், void main, string array, arguments, system dot out dot println, hello world. இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் பார்த்த உடனே நியர்லி 50% ஆஃப் த பீப்புள் நினைக்கிறது என்னன்னு தெரியுமா? என்னடா இது, ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கோட் எழுதணுமா? கிளாஸ்னா என்ன? ஏன் மெயின் ஃபங்க்ஷன் இவ்வளோ பெருசு இருக்குது? அது என்ன சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்? இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். அண்ட் இன்னும் சில பேர் ஜஸ்ட் ஹலோவல் ப்ரோக்ராமை பார்த்து மட்டுமே ஜாவாவை லேட்டர் கற்றுக்கலான்னு டிலே பண்ணுற பீப்புளும் இருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் ஜாவாவை கற்றுக்கலாமா ஆர்எல்ஸ் இந்த இடத்துலையே எண்டு கார்டு போட்டு முடிச்சிடலாமான்னு நினைக்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க. நிறைய பேர் ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் சூப்பராக சால்வ் பண்ணுவாங்க. பட் இதை வச்சு மட்டுமே அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு லாங்குவேஜோட சின்டெக்ஸை தெரிஞ்சிருக்கிறதுனால மட்டும் அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும்ன்ட்டு அர்த்தம் இல்லை. அந்த சின்டெக்ஸ்க்கு என்ன மீனிங், அந்த சின்டெக்ஸ் இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது, அட்லீஸ்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஒரு 50% நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் ஜாவா ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் டஃபஸ்டான லாங்குவேஜாக தெரியும். கன்ஃபார்ம் ஒரு ஸ்டார்டர்ஸ்க்கு அப்படி தான் தெரியும். பிகாஸ் ஜாவாவோட சின்டெக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் ட்ரஸ்ட் மீ காய்ஸ், இந்த பிளேலிஸ்ட்டில் கோர் ஜாவாவோட A to Z தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வாட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் JVM, இன்ஹெரிட்டன்ஸ், வாட் இஸ் கலெக்ஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், வாட் இஸ் ஜாவா சி, இந்த மாதிரி வாட் இஸ் வாட் அப்படின்னு ஒரு ஓவர்வியூவாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கான்செப்டையும் தெளிவாக கிளாரிட்டியோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்க போகுது. மேபி அங்கங்கே இங்கிலீஷ் கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். பட் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிட்டு தேவையில்ல. இது ஒரு லென்த்தான பிளேலிஸ்ட்டாக இருக்க போகுது. பிகாஸ் ஒரு லாங்குவேஜை ஓவர் நைட்டில் கற்றுக்க முடியுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ப்ரோ, நான் இன்னைக்கு ஜாவாவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒரு வீக்கில் ஜாவாவை முடிச்சிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஸ்ப்ரிங் பூட் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். அண்ட் தென் தேர்ட் வீக் ப்ராஜெக்ட்ஸ். இந்த இதையும் யூஸ் பண்ணி ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், நானும் ஒரு ஜாவா டெவலப்பர் அப்படின்லாம் சொல்லிக்கவே முடியாது. அண்ட் அதுக்கு வாய்ப்பும் சுத்தமாக கிடையாது. ஒரு விஷயத்தை நாம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முடிக்க முடியும். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தான் போக முடியும். அண்ட் இதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஃபண்டமெண்டல்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் போனோம்னா அதில் வர ஒரு சின்ன எரரை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம் நம்ம ஃபண்டமெண்டலை ஸ்கிப் பண்ண டைமை விட 2 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ஃபாலோயர்ஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த என்டையர் பிளேலிஸ்ட்டையும் நாங்கள் மாடியூல் பை மாடியூலாக பிரிச்சிருக்கோம். மேபி இனிஷியல் மாடியூலில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த மாடியூல் ஜாவா லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான லாங்குவேஜாகவே தெரியாது. அண்ட் ஒவ்வொரு மாடியூல் நம்ம பார்க்கும் போதும் சைட் பை சைட் அந்த மாடியூலுக்கு ரிலேட்டடான சில ட்ரிக்கியான கோடிங் ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதா மட்டும் இல்லாமல் அந்த மாடியூலை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற விதத்துலையும் இருக்கும். ஒவ்வொரு மாடியூலோட எண்டுலேயும் அந்த மாடியூலுக்கான நோட்ஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பட் டோன்ட் வெரி கைஸ், ஏஐலேருந்து எடுத்து அப்படியே காப்பி பண்ண நோட்ஸாக இருக்காது. இது 100% அக்யூரேட்டாக இருக்க நோட்ஸாக தான் இருக்கும். அண்ட் இது நாங்களே டைப் பண்ண நோட்ஸாக தான் இருக்கும். ஜாவாவை நீங்கள் ஈஸியான விலையில் சிம்பிளாக தெளிவாக கற்றுக்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த பிளேலிஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த கண்டென்ட்டை ஒர்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை ஜாவா கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். என்னால் ஒரு விஷயத்த ஷூராக சொல்ல முடியும் கைஸ், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஜாவா டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் அட் த எண்ட் இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் முடிக்கும் போது ஜாவா ஒரு டிஃபிகல்ட்டான லாங்குவேஜாக கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த கோர்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இப்போ தான் ஜாவாவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் எனக்கு ஜாவா ஆல்ரெடி தெரியும்,
நான் ஜஸ்ட் என்னோட ஜாவா ஸ்கில்ஸை ப்ரஷ் அப் பண்ணிக்க தான் இந்த வீடியோ பார்க்குறேன், அந்த மாதிரி டெவலப்பராக இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்த புதுசாக நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் தென் சிம்பிளாக ஈஸியான விதத்தில் கற்றுப்பீங்க. இன்ட்ரொடக்ஷன் போதுமான அளவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மாடியூல் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் தென் கீப் இன் டச். பை பாய்.